எல்லாருக்கும் வணக்கம்ங்க. தீபாவளி வரப்போகுது. சரி, நச்சுன்னு ஒரு ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ போட்டுருமே பட்டாசு ஆர்டர் போட்டாச்சுங்க. ஆர்டர் போட்டு எண்ணி 2 நாள்லயே கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, பட்டாசு வந்துருச்சு, வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு. நாங்களும் ஆர்வத்தோட பட்டாசு வாங்க போனோமா, போனோன்னே மழை உடிச்சிருச்சு. ஐயோ, நம்ம நனைஞ்சாலும் பரவாயில்ல, பட்டாசு நனைஞ்சிடக்கூடாதுன்னு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் நானும் என்ற தம்பி புல்லட்ல பட்டாசு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமுங்க. வீட்டுக்கு வந்தோடனே பட்டாசு ஆகுது, பேக் ஆகுது, தூக்கி ஒரு மூலையில விசிறி போட்டு நம்ம ஆயுதத்தை தள்ளிட்டு கிளம்பியாச்சுங்க. 5 மணி ஆச்சா இல்லையோ, எந்த வேலை கிடந்தாலும் பால் கறக்கிற வேலை தான் வேலை. பாக்குறவங்களே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா பால் கறக்கிற மிஷின் வச்சிருக்கீங்க, சீக்கிரம் நிமிஷ நேரத்துல பீச்சிட்டு எந்திரிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, ஒரு மாட்டை 2 சரம் விட்டு பீச்சி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகி போயிருது. நல்ல மாடா இருந்ததுன்னா மிஷின் லாக்கி, இல்லைன்னா கையிலேயே பீச்சிக்கலாம். சரி விடுங்க, என்ற கஷ்டத்தை சொல்லி என்ன ஆக போகுது, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இப்போ பட்டாசு எப்படி இருக்கு அப்படின்றத திறந்து பார்த்துடலாம். நம்ம இந்த டைம் பட்டாசு வந்துட்டு பில்லா கிராக்கர்ஸ் அப்படின்ற வெப்பேஜில் இருந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் போடுறது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். அவங்களுடைய லிங்க்கு டச் பண்ணிங்கனாவே அவங்க பேஜ்குள்ளே போயிடும். உள்ளே போனதுமே எக்கச்சக்கமான பட்டாசு வந்துட்டு ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ வந்துட்டு அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பேக்காக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபேமிலி பேக், கிட்ஸ் பேக், விஐபி பேக், அப்புறமேட்டு தலை தீபாவளி பேக் அப்படின்ட்டு 4 பேக் இருக்கு. எல்லா பேக்குமே 80% டிஸ்கவுண்டோட ஸ்க்ரீன்ல தெரியுற ரேட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ நீங்கள் அட்ரஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஆனால் 80% டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேக்குக்கும் ஃப்ரீயாக 60 ஷாட்டு, 120 ஷாட்டு, 50 ஐட்டம் ஃபேமிலி கிஃப்ட் பாக்ஸ்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 2 வரலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. இவங்களோட கான்டாக்ட் நம்பரு, வெப்சைட் லிங்க்கு, அப்புறம் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வேணுங்கிறவங்க வந்துட்டு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மக்களே, நம்ம என்னென்ன கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பேக் பண்ணணும்? ஓ, மேல ஒரு இது போட்டிருக்கிறாங்க. எது? ஒரு கவரை உள்ளெல்லாம் தண்ணி போயிடக்கூடாதுன்னு. பேக்கிங் பட்டையை கிளப்புதா? ஏய், என்னடா விரியுது? வெளியே ஒரு கவர். நல்லா இருக்கு பேக்கிங் வந்துட்டு டபுள் கார்ட்போர்ட் ஷீட் வச்சு பண்ணியிருந்தாங்க. மழையில நனைஞ்சிட்டே வந்திருந்தா கூட இந்த செட்டப்பை மீறி தண்ணி உள்ள போயிருக்க வாய்ப்பே இல்லை. அவன்டா பண்றா தடியா எருமை. வாவ், நீங்கெல்லாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது என் தம்பி இல்ல, முழுசா மாறின சந்திரமுகிய. ஓபன் பண்ணலாமா? என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா? கோழி முட்டாய். கோழி முட்டாயா? கோழிக்கு கோர முட்டாய். எருமை. லாலிபாப். கோழி கோக்கிற முட்டாய். இது லாலிபாப் முட்டாய கோழிப்பாப்பு முட்டாய்ங்கிறான். அவனோட அறிவு அவ்வளவுதான்ட்டு போக வேண்டியதுதான். லாலிபாப்ல பட்டாசுலாம் இருக்கா? நக்குலாம் வெடிக்குமா? ஸோ இவ்வளோதான் நம்ம பேக்கில் இருந்த பட்டாசு. கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிற வெரைட்டி. மேலே அட்டையை பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொன்றா வந்துட்டு திறந்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி கார் பட்டாசு. இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம், வாங்க. இப்படிதாங்க உள்ள இருக்கும். இது வந்து மேல போய் வெடிக்கிற சாட்டு. இது வந்து உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. புஸ்வானமா சிங்க பட்டாசு ஓபன் பண்றோம். சிங்க பட்டாசு, சிங்கம் பிச்சு போட்டிருக்கனால சிங்க பட்டாசு. நான் புதுசா பேர் வச்சிருக்கிறேன். இது வந்து இங்க மேல பெத்திட்டு இப்படி காமிச்சா கலர்ஸ் போக்குறோம். டான்ஸ் ஆடுறோம். இது வந்து லாங் பென்சில் இப்படிதான் இருக்குள்ள வச்சு இப்படி அக்கா மூஞ்சி காமிச்சா கரியாயிரும். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்க சங்கு சக்கரம். ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குதுங்க. 2 சைடு சுத்துறது. இப்படி இப்படி சுத்தும். இது சின்சான் பட்டாஸ். பாக்கி போடுற குண்டு.
இல்லைங்க, கையில வச்சு சுத்துறது. இதுதான் அந்த சின்சான் பட்டாசு. தலைவர் இதைத்தான் கையில பிடிப்பாராமா. அடுத்து துப்பாக்கி பட்டாஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோமா? வெளியே இப்படிதான் இருக்கு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்குதுங்க. குணால் போட்டுருக்குது பாக்கலாடி. கண்ணன் தாண்டி போட்டுருக்குது. இது வந்து உள்ள உலகுற மாதிரி இருக்கு. ஏய், இப்படிதாங்க இருக்குல்ல. இப்போ உருடுமோ ஒரு வேளை? என்னடா ஒன்றும் ஒரு எஃபெக்ட் இல்லாம. இந்த பாலுக்குள்ள 6 குட்டி குட்டி பட்டாசு இருக்க மாட்டிருக்கு. அந்த பால் வெடிச்சோன்னே 6 வந்துட்டு செதறிடுச்சு. எங்களுக்கு தெரியாமல் வச்சு நல்ல வேலை எப்படி ஒன்றும் ஆகலை. ஸோ நீங்கள் யாராச்சும் வைக்கிற மாதிரி இருந்தால் வந்துட்டு பார்த்து வைங்க. இது வந்து ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கு. வானத்துக்கே போயிட்டு வருமா. உள்ள இப்படி இருக்குங்க ஹெலிகாப்டர். இது வந்து லாலிபாப் முட்டாய். ஏதோ பிசு பிசு நோட்டுது. நல்லா இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டாலும் வெடிக்குமாங்க. இது மேஜிக்கல் பாப்ஸ். ஓகே, ரெடி? என்ன பேருடே தெரியாதெல்லாம் வச்சுக்கிட்டு மேஜிக் பாப். பாப்ஸா? பாப்ஸ் என்ன பாப்ஸ்? யாரு பாப்ஸ்? நீதான் பாப்ஸ். அட பாம்பு மாத்திரை தான் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டாசு. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் இந்த பட்டாசு. வாட்டஸ் வேட்டஸ் வேட்டஸா? வாட்ச் வேட்டஸ் 90s வாட்ச். 90s வாட்சா? வாயில கூட தொலைல. வாங்க இதை ஓபன் பண்ணி பாத்திரலாம். இது இப்படி இருக்குங்க. இது பேர் என்ன? 19s வாட்ச். 19 வாயில தொலைல சொல்றா. அப்படியே அதையும் கேக்குறேன். 90s வாட்ச். 90s வாட்ச். ஸோ இந்த மாதிரி வெடிக்கிற பட்டாசு எல்லாமே வைக்கிறது வந்துட்டு எங்கள் அப்பா தான். நீங்கள் யாருமே சின்ன குழந்தைங்க வீட்டில் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது என்னது? சொல்லாமே நீ பாக்கல வெட்டிட்டு இருக்கிற. இது சங்கு சக்கரம். சொல்லவே இல்ல. சங்கு சக்கரமா? குப்பைன்னு போட்டிருக்கு. அப்ப குப்பையில தூக்கி பண்ணுமா? தோசை தோசை அம்மா தோசை. இது அம்மா சுட்ட தோசை. புஸ்வானம். புஸ்வானம் மாதிரி ஏதாவது ஃப்ளார். ஏதோ புதுசா இருக்கு. சங்கு சக்கரம் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். அதான் அந்த கைத்துல கட்டி இப்படி விடுவாங்களா, அது அப்படி அது பேர் என்ன? பம்பரம். பம்பரம். அடே எதை பம்பரம்னு எழுதியிருக்குல்ல. பம்பரம் ஏதோ பம்பரம் போல சுத்த மாட்டிருக்குது. அதான் பம்பரம்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேருன்னு முதல்ல பார்த்து ப்ரிப்பேர் பண்றோம். கையில புடிச்சிட்டு சுத்துற பம்பரம். சங்கு சக்கரம். இது புள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? ஆக்சுவலி எப்படி பிடிக்கணும் தெரியுமா? இப்படி எடுத்து எப்படி பிடிக்கணும்? இங்க கொளுத்து விட்டோம்னா பம்பரம் போல சுத்தும். இப்படி. ஸோ இங்கே இருக்க பட்டாசு எல்லாமே புஸ்வானத்து மாதிரியே தான். ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்தது. மயில் மாதிரி வர்றது, அப்புறம் பூவாக சவுண்டு போட்டுக்கிட்டு வர்றது, மேலே போய் வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே மணி பேங்க்கெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் டே டைமில் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அம்பர்லா மாதிரி புதுசாக இப்போ தான் நான் பார்க்குறேன். லைக் கம்பி மத்தாப்பு 5 இருக்குது. நீங்கள் கொளுத்தி விட்டீங்க அப்படின்னா 5 வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. நிறையா டிஃப்ரெண்ட் பட்டாசெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் தான். அது போக நிறைய வெடிகளும் இருந்துச்சு. பிஜிலி வெடி, குருவி வெடி, அப்புறம் 20 ஷாட்டு 12 ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு.
கண்டிப்பாக நான் worth it for மணின்னு தான் சொல்லுவேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அதே மாதிரி லைட்னிங் சவுண்டிங் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்ப்ளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogலையோ இல்லை வீடியோலையும் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரலும் கீப் சப்போர்ட்டிங் our சேனல். வரட்டாமாமே.